தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், நல்ல கவனிங்க, நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் ஜீவனுள்ள தேவனின் பட்சமாய் அநேகரை நடத்துவார்களோ அவர்கள் யாரா? நட்சத்திரமாம், ஸ்டார். இந்த உலகத்தின் பார்வைக்கு நிறைய பேர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. சினிமா நடிகர்களை சினி ஸ்டார்ஸ் என்று சொல்வார்கள். கவனிங்க, தேவனுடைய பார்வைக்கும் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. யார் அந்த ஸ்டார்ஸ் என்றால், அழிந்து போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சகரை யார் அறிமுகம் செய்கிறார்களோ அவர்கள் பேர் என்னவா? ஸ்டார்ஸ். யாரெல்லாம் நல்வழியிலே நடத்துவதற்கு தங்கள் பங்குக்கு பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் தேவ பார்வையில ஸ்டார்ஸ். அம்மா கவனிக்கிறீங்களா? ஐயா கவனிக்கிறீங்களா? அழிந்து போய்க் கொண்டிருக்கிற குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட நட்சத்திரம் வேறு யாருமல்ல, நீதான். பாழாகிக் கொண்டிருக்கிற, அழிவின் பாதையில் இருக்கிற, கெட்டுப்போய்க் கொண்டிருக்கிற உன் நண்பர்களை சரிப்படுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட நட்சத்திரம் நீதான். அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இந்த உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் பாவத்தை அழிவுக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கின்ற உன் உறவுக்காரர்களை நல்வழிப்படுத்த தேவன் தெரிந்து கொண்ட நட்சத்திரம் நீதான். நட்சத்திரம் என்ன செய்யும்? பிரகாசித்துக் கொண்டிருக்கும். தேவன் விரும்புகிறார் நீ பிரகாசிக்க வேண்டும். உன் நண்பர்களோடு கூட சேர்ந்த நீயும் இருளுக்குள் போய்விடக் கூடாது. உன் உறவுக்காரர்களுக்கு முன்னால் நீ ஒரு துன்மார்க்கனாக, குடிகாரனாக, ஊதாரியாக கட்டாயம் தெரிந்து கொண்டிருக்கவே கூடாது. அப்ப எப்படி வாழணும்? நீ ஒளி கொடுக்கிறவனாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். இருளுக்கு மத்தியிலே, இருளுக்குள் இருக்கிற மனிதர்களுக்கு, இருளில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு, இருள் நிறைந்த சமுதாயத்திலே தேவன் நம்மை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய கேள்வி, அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் இருளோடு இருளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாவத்துக்குள்ளாக விழுந்து வாழ்கிறோமா? அல்லது பிரத்யேகமான வாழ்க்கை வாழ்ந்து பிரகாசிக்கிறோமா? அன்று ஒரு நட்சத்திரம் பிரகாசித்தது. அதன் பலனாக ஞானிகள் இயேசுவினிடத்திலே வர முடிந்தது. அன்று அந்த ஞானிகளை தம்மிடத்திற்கு அழைத்து வருவதற்கு தேவன் யாரை பயன்படுத்தினார்? நட்சத்திரத்தை பயன்படுத்தினார். ஆடு மெய்ப்பன்களுக்கோ தூதன், ஆராய்ச்சியாளர்களுக்கோ நட்சத்திரம். இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜா யாருங்க? ஏரோது ராஜா. அந்த ஏரோது ராஜா வேறு யாருமல்ல, ஆபிரகாமினுடைய கொள்ளு 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 பேரன். ஆபிரகாமினுடைய பேரன்தான். அந்த ஏரோதும் கூட ஒரு யூதன்தான். அவனுடைய தகப்பன் ஏதோமியன் என்று சரித்திரம் அறிவிக்கிறது. ஏதோமியன் என்றால் ஏஷா, ஏஷா என்றால் ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு என்றால் ஆபிரகாமின் குமாரன், என்றால் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய ஏஷாவின் குமாரனாகிய ஏரோதுவும் ஒரு யூதன்தான். ஆனா எவ்வளவு பெரிய துன்மார்க்கன்! தன்னுடைய சிங்காசனத்துக்கு பங்கம் வந்து விடுமோ என்னவோ, தன்னுடைய அதிகாரத்தை யாராவது அபகரித்து விடுவார்களோ என்று சந்தேகித்து எத்தனையோ பேரை கொன்று போட்டான். தன்னுடைய தேசத்திலே இருந்த சுமார் 6000 பேரிலிருந்து 8000 பேர் வரைக்கும் அவன் கொன்று போட்டிருந்தான். தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் கூட கொன்றுவிட்டான். மாமியாரை கொன்றுவிட்டான். தன்னுடைய மாமாவையும் கொன்றுவிட்டான். ஏரோதுவுக்கு 14 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் ஒருவன் என்ன சொன்னான் என்றால், ஏரோதுவுக்கு ஒரு பிள்ளையாய் பிறப்பதைக் காட்டிலும் பன்றியாக பிறந்தால் கூட நிம்மதியாக வாழ முடியும் என்று ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தான். அந்த அளவுக்கு துன்மார்க்கன். காமத்தால் நிறைந்திருந்தவன், 9 திருமணங்களை செய்து கொண்டவன், தனக்கு தடையாயிருந்த எல்லோரையுமே கொன்று போட்டவன். அவன் என்ன நினைத்தான்? தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று. அப்படி பாவத்தால் நிறைந்து, பாவ பழக்க வழக்கங்களால் நிறைந்து ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே பரிசுத்தரான தேவன் அதே ஏரோதுவுக்கு மிக பக்கத்தில் இருக்கிற பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்தார். அப்படி அவர் பிறந்த செய்தியை நட்சத்திரத்தின் மூலமாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் உணர்ந்து கொண்டு, கவனிங்க, எருசலேம் பட்டணத்துக்கு வந்து ஏரோதுவின் பேலஸிலே நுழைந்து, யூதருக்கு ராஜா எங்கே என்று கேள்வி கேட்டார்கள்.
ஏற்கனவே தன் மனைவியை கொன்றிருந்தான், பிள்ளைகளை கொன்றுவிட்டான். ஒரே ஒரு காரணம்தான், தன்னுடைய சிங்காசனத்தை குறிவைத்து விடுவார்களோ என்னவோ என்று. தனக்கு பின்னால் ஏதாவது சதி செய்வார்களோ என்ற சந்தேகத்தால் அவர்களை கொன்றுவிட்டான். அவ்வளவு துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் சடனாக யூதருக்கு ராஜா எங்கே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்ற கேள்வியோடு கூட ஞானிகள் வந்தார்கள். ஜாக்கிரதையா கவனிங்க. சாதாரணமாக ஒரு ராஜா எந்த விஷயத்தையாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனே அவன் எப்பேற்பட்டவர்களை தேடுவான் என்றால் தன்னுடைய தேசத்திலே இருக்கிற ஞானிகளைத்தான். பார்வோனாக இருந்தாலும் நேபுகாத் நேச்சாராக இருந்தாலும் அவர்களுக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் வந்தபோது யாரை வரவழைத்தார்கள்? ஞானிகளைத்தான் அழைத்தார்கள். ஏனென்றால் இந்த ராஜாக்களும் அந்த சக்கரவர்த்திகளும் ஞானிகளின் பேச்சையே நம்புவார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும். ஏரோது ஒரு பெரிய பாவிதான், துன்மார்க்கன் தான். ஆனாலும் கூட தேவன் அவனையும் நேசித்தார். எனவே யாரை அனுப்பி வைக்கிறார் பாருங்க, ஞானிகளையே அனுப்பி வைத்தார். எந்த இடத்துக்கு? ஏரோதோட வீட்டுக்கு அனுப்பிட்டார். எதற்காக? உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிப்பதற்காக. ஆடு மேய்ப்பர்களுக்கு அந்த சுவிசேஷம் தூதனின் மூலமாக, ஆராய்ச்சியாளர்களுக்கோ சுவிசேஷம் நட்சத்திரத்தின் மூலமாக, ஆளுகை செய்கிறவனுக்கான சுவிசேஷம் ஞானிகளின் மூலமாக. நட்சத்திரத்தை கண்ட ஞானிகள் தாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை என்ன செய்தார்கள்? துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருந்த ராஜாவுக்கு கூட அறிவித்தார்கள். அப்போ அந்த ராஜா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க, அந்த இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டு பார்த்து என்னிடத்திலே வாருங்கள், நானும் கூட சென்று அந்த இயேசுவை என்ன செய்கிறேன் என்றான்? பணிந்து கொள்ளுகிறேன் என்றான். எதற்காக? ஏரோதுவுக்கும் புரிந்தது, இயேசு கிறிஸ்து சாதாரண ராஜா மாத்திரமல்ல, அவர் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்கிற ராஜாதிராஜா, பணிதற்குரியவர். ஆனால் ஏரோது கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு, இரட்சகர் என்று அங்கீகரித்துக் கொள்வதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டால் நல்லது என்று சொல்லி அந்த ராஜ்யத்தில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லோரையுமே கூட கொன்று போட்டு விடுகிறான். எவ்வளவு துன்மார்க்கன் பாருங்க. பாவியான மனிதனை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அந்த பாவிகளின் லிஸ்ட்ல ஏரோது பெயரும் கூட உண்டு. எனவே பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பியவர்களின் லிஸ்ட்ல ஏரோதுவின் பேரும் இருக்கு. கவனிக்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? அழிந்து போய்க் கொண்டிருக்கிறவர்களின் லிஸ்ட்ல ஒருவேளை உன் பேரும் இருக்கோ என்னவோ. நரகத்துக்கு போகிறவர்களுடைய லிஸ்ட்ல ஒருவேளை உன் பெயரும் இருக்கிறதோ என்னவோ. ஆனால் தேவன் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். நரகத்திற்கு போகிறவர்களின் அந்த லிஸ்ட்ல இருக்கிற உன்னுடைய பெயரை அகற்றிவிட்டு பரலோகத்திற்கு போகிறவர்கள் என்ற ஏட்டிலே உன் பெயரை எழுத வேண்டும் என்று தேவன் விரும்புவதனால்தான் இந்த வேளையில இந்த நற்செய்தியை இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் உன்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்று அந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் தூதன் மூலமாக, ஆராய்ச்சியாளர்களுக்கான சுவிசேஷம் நட்சத்திரத்தின் மூலமாக, ஆளுகை செய்தவனுக்கான சுவிசேஷம் ஞானிகள் மூலமாக தேவன் அறிவித்தார். அந்த சுவிசேஷத்தை அங்கீகரிக்க வேண்டியிருந்த அந்த ஆட்சியாளன் என்ன காரியம் செய்தான்? நற்செய்திக்கு ஆதாரமானவரான இயேசு கிறிஸ்துவையே புறக்கணித்தான். அது மாத்திரமல்ல, அவரை கொல்ல வேண்டுமென்றும் நினைத்தான். என்ன நடந்தது? அவனுடைய கதை முடிக்கப்பட்டது. அவனுடைய எல்லா கணக்குகளும் தீர்க்கப்பட்டது. அவன் தராசிலே நிறுத்து பார்க்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்த அதே வருடத்தில ஏரோது மிக பரிதாபமாய் செத்தான். அவனுடைய சரீரம் முழுவதும் கேங்க்ரீன் வந்துவிட்டது. கிட்னிஸ் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. வயிறெல்லாம் கூட அழுகிப்போய் மென்டல் பிடித்தவனாய் பைத்தியக்காரனைப் போல கத்தி கதறிக்கொண்டு சரீரத்திலே பலவீனம் ஏற்பட்டு அவனுக்கு ஃபிட்ஸ் கூட வந்து திக்கற்ற சாவு செத்தான். எப்பங்க? அதே வருஷத்துல.
அவனுக்கு இன்னொரு வருடம் தரப்படவில்லை. அந்த ஒரு வருடம் மட்டும்தான் அவனுக்கு தரப்பட்டது. எதற்கு? தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு. சகோதர சகோதரிகளே, மனிதன் செய்கிற எல்லா தப்பையும் தேவன் கவனிக்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதன் செய்கிற அந்த தவறுகளை எல்லாம் தேவன் பார்த்து அவனை தராசில் வைத்து நிறுத்து கணக்கை செட்டில் பண்ணுகிற ஒரு சமயம் உண்டு. அப்படி கணக்கெல்லாம் செட்டில் ஆனதற்கு பிறகு நீ வந்து தேவனிடத்துல என்ன மன்னிங்காண்டவர் என்ன கேட்டா பிரயோஜனம் இருக்காது. சிக்ஷைக்கான தீர்ப்பு தீர்க்கப்பட்ட பிறகு நான் தப்பு செய்து விட்டேன் என்று அறிக்கையிட்டாலும் ஜட்ஜ் அந்த சிக்ஷையை மாற்றி எழுத மாட்டார். நீ அறிக்கையிட்டாலும் அறிக்கை செய்யாவிட்டாலும் சிக்ஷை ஊர்ஜிதமாக முன்பே. இன்றே அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தொடர்ந்து செய்த பாவங்களை பார்த்து பார்த்து தேவன் ஒருவேளை சலித்து போய் உன்னை பார்த்து இனி என்னால் முடியாது, உன் கணக்கை நான் செட்டில் பண்ண போகிறேன், உன் கணக்கை நான் முடித்து வைக்கப் போகிறேன் என்று முத்திரையிட்டு விடுவார் என்றால் சிக்ஷைக்கு பாத்திரவான் என்று முத்திரையிடப்பட்டால் நீயும் நானும் தப்பிக்கவே முடியாது. அன்று அந்த ஏரோதுவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. வீட்டுக்கே சுவிசேஷம் வந்தது. ஆனால் அவனோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, உலக இரட்சகரை புறக்கணித்து விட்டான். அதன் விளைவு செத்தான். பயங்கரமான சாவு. மோசம் போக்காதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். நீ செய்து வருகிற தப்புக்கு, செய்கிற எல்லா பாவத்துக்கு, செய்கிற எல்லா அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு சிக்ஷை உண்டு. ஆனால் நீ சிக்ஷிக்கப்படுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அந்த சிக்ஷையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதுதான் அவர் விருப்பம். தப்புவிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் இரட்சகர் என்றால் உனக்கு வரவிருக்கிற சிக்ஷையிலிருந்து தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னை உயிருக்குயிராய் நேசித்து உனக்கு வரவேண்டிய பாதாள சிக்ஷையிலிருந்து தப்புவிப்பதற்காக இயேசு வந்தால் அவரை புறக்கணிக்கிறாயே, அவரை வேண்டாம் என்கிறாயே. தேவன் இவ்வளவு திட்டவட்டமாய் தெளிவாய் தம்மை குறித்த சத்தியத்தை தெரிவிக்கிற போதும் அதை கேட்க மறுக்கிறாயே. ஒருமுறை சிந்தித்துப் பார். ஆடு மேய்ப்பர்களுக்கு அன்று தூதன் மூலமாக, ஆராய்ச்சியாளர்களுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக, ஆளுகை செய்கிறவனுக்கோ ஞானிகள் மூலமாக தேவன் நற்செய்தியை அறிவித்தார். கவனிங்க, அங்கே பண்டிதர்கள் கூட இருந்தார்கள். யாருங்க அவங்க? பிரதான ஆசாரியர்களும் சாஸ்திரிகளும். அவர்களும் இருந்தார்கள். அவர்களையும் தேவன் நேசித்தார். நீ பெரிய பண்டிதனாக இருக்கலாம், உபதேசிக்கிறவனாயிருக்கலாம், ஒரு மதத்தை நம்புகிறவனாயிருக்கலாம், உன்னையும் தேவன் நேசிக்கிறார். என்றால் சாதாரணமாக இந்த பண்டிதர்கள் எதை நம்புவார்கள் என்றால் சாஸ்திரங்களை நம்புவார்கள். அப்படித்தானே? என்றால் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இயேசு பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அந்த பண்டிதர்களுக்கு எப்படி தெரிந்தது? 4வது வசனம். அவன், அதாவது ராஜா, பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே, யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே கிறிஸ்து பிறப்பார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நற்செய்தி இந்த பண்டிதர்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டது பாருங்க? புத்தகத்தின் மூலமாக. படித்தவர்களுக்கு தேவன் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக சத்தியத்தை அறிவித்தார். ஆராய்ச்சியாளர்களுக்கோ நட்சத்திரத்தின் மூலமாகவும், ஆளுகை செய்தவனுக்கோ ஞானிகள் மூலமாகவும், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கோ தூதனின் மூலமாகவும். சகோதரனே சகோதரியே, தேவன் எல்லா தரப்பினரையும் சமமாய் நேசிக்கிறார். தேடிக்கொண்டிருக்கிறாயா? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. எல்லா தேடலை காட்டிலும் மிகவும் மேன்மையானது என்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உலக இரட்சகர் யார் என்ற தேடல்தான் மிக மேன்மையானது. அன்று அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். பணம் எங்க கிடைக்கணும் தேடல, பொன்னும் வெள்ளியும் எங்க கிடைக்கணும் தேடல, வைர வைடூரியங்கள் எங்க கிடைக்கும் தேடல. இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆன உடனே பீர் பாட்டில் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா எங்க கிடைக்கும், அல்லது வேஷிகள் எங்கே கிடைப்பார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உன்னுடைய தேடல் எதுவாக இருக்கிறது? எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய்?
தயவு செஞ்சு கவனி, எல்லாவற்றை விட மேன்மையானது. நீ எதை தேடிக்கொண்டிருந்தாலும், பணத்தை தேடினா உனக்கு பணம் கிடைக்காது. எஸ், ஆனால் ₹1 கூட கொடுக்காமல் கிடைக்கக்கூடிய மகா பாக்கியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ₹1 கூட நீ தர வேண்டிய அவசியமே இல்லை. அவரே தம்முடைய சமஸ்தத்தையும் உனக்கு அருளுவதற்காக உலகுக்கு வந்தார். சமஸ்தத்தையும் இலவசமாகவே தருவதற்காக வந்தார். அப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் உனக்காக பிறந்தால், இறங்கி வந்தால் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. உன்னை பரலோகத்துக்கு சேர்ப்பதற்காக அந்த பரலோகத்தை விட்டே இறங்கி இந்த உலகத்திற்கு வந்த, உனக்காகவே பிறந்திருக்கிற அந்த உலக இரட்சகரை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாயே. கவனிங்க, கைசராகிய அகஸ்து ராஜாவின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். கைசர் அகஸ்து என்ற அந்த சக்கரவர்த்தி மொத்த ரோம சாம்ராஜ்யத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்கள் அது. அப்போ ஏரோது யூதா ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்கள் அது. இந்த அகஸ்து ராயனுடைய ஆளுகை எப்படி ஆரம்பித்ததென்றால், கவனிங்க, ஜூலியஸ் சீசர் என்கிற ஒரு மகா சக்கரவர்த்தி சடனாக கொலை செய்யப்பட்டான். அவனை கொன்று போட்டார்கள். அப்படி அவன் கொலை செய்யப்பட்டதினாலே அந்த ஜூலியஸ் சீசருக்கு பதிலாக அகஸ்து ராயன், கவனிங்க, ஆட்சி பொறுப்பிலே வருகிறான். கிறிஸ்துவுக்கு முன் சுமார் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால போலாம். அப்ப என்ன நடந்தது? ஜூலியஸ் சீசர் ஒரு மீட்டிங்குக்கு போக இருக்கிறான். வேக வேகமா ஜூலியஸ் சீசருடைய மனைவி வந்து, ராஜா, ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ரத்த கரைக்கு நடுவுல நீங்க என் கையில விழுந்து கிடக்கிற மாதிரி கனவு கண்டேன். எனக்கு ஏதோ இது சரியா படல. சோ தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க அந்த மீட்டிங்குக்கு போக வேண்டாம். உங்க மேல கொலை முயற்சி நடக்கிற மாதிரி ராத்திரி நான் கனவு கண்டன் ராஜானாங்க. அவள் சொன்னதை கேட்டு ஜூலியஸ் சீசர் சரி அப்படியே என்று சொல்லி போகாமல் இருந்து விட்டான். ஜூலியஸ் சீசரை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் ஜூலியஸ் சீசருக்கு மிக நெருக்கமாக இருந்த புரூட்டஸ் என்ற ஒரு நபரை வாங்கிவிட்டார்கள். தாமதம் செய்து கொண்டிருந்த ஜூலியஸ் சீசரின் இடத்திலே அந்த புரூட்டஸ் வந்து, ராஜா, சபையில் எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், நீங்களே இன்னும் புறப்படவில்லை என்று கேட்டபோது ஜூலியஸ் சீசர் என்ன பதில் சொன்னான்? ராத்திரி என் மனைவிக்கு ஒரு கனவு வந்தது. நான் இரத்த கரைக்கு நடுவிலே அவர் கைகளில் விழுந்து கிடப்பதைப் போல அவள் கனவு கண்டிருக்கிறாள். எனவே சபைக்கு நான் இன்று வரப்போவதில்லை. அப்பொழுது புரூட்டஸ் என்ற அந்த துன்மார்க்கன் ஜூலியஸ் சீசரை பார்த்து, என்றால் நான் போய் அந்த சபையோருக்கு என்ன சொல்லுவது? ஜூலியஸ் சீசர் அவருடைய மனைவிக்கு ஒரு கனவு வந்ததாம், இந்த சபையிலே அவருக்கு ஆபத்து இருக்கிறதா, திரும்ப ஏதாவது ஒரு நாள் இதேபோல ஒரு கனவு வரும், அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று. எனவே ஜூலியஸ் சீசர்களுடைய மனைவிக்கு திரும்ப அந்த கனவு வருகிற வரைக்கும் இந்த சபை ஒத்திவைக்கப்படும் என்று நான் போய் சொல்லவா? இன்டைரக்டாக ஜூலியஸ் சீசர் ஆளுவது அவர் மனைவியினுடைய பேச்சின் அடிப்படையில்தான் என்று போய் அந்த உண்மையை சொல்லிவிடவா என்று ஏளனமாக பேசினான். இவைகளெல்லாவற்றையும் கேட்ட ஜூலியஸ் சீசர் சரி வரேன் போ என்று தன் மனைவி தடுத்த போதும் புறக்கணித்துவிட்டு இந்த சபைக்கு புறப்பட்டு போய்விட்டான். இந்த சபைக்கு போய்க் கொண்டிருந்த வேளையிலே தன்னுடைய உயிர் நண்பன் வேக வேகமாக ஓடி வந்து யாருக்கும் தெரியாமல் சீசரின் கையிலே ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்தான். அவனிடமிருந்த ஒரு துண்டுச்சீட்டை சீசருடைய கைகளுக்குள்ளே திணித்து விட்டான். தன் உயிர் நண்பன் ஏதோ துண்டுச்சீட்டு தந்திருக்கிறான், அவனுக்கு ஏதோ அவசரம், ஏதோ தேவை இருக்கிறதோ என்னவோ, அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தன் உள்ளங்கையிலேயே அதை வைத்துக் கொண்டான். வைத்துக்கொண்டே சபைக்குள்ளே பிரவேசிக்கிறான். திடீரென்று எதிர்பாராமல் அவன் மீது தாக்குதல் நடக்கிறது. அந்த இடத்திலேயே சீசர் விழுந்து மரித்து போனான். இரத்த கரைக்கு நடுவிலே ஜூலியஸ் சீசர் விழுந்து கிடக்கிற போது அவனுடைய உள்ளங்கை இப்படி மூடியிருப்பதை பார்த்தார்கள். அந்த உள்ளங்கையில் என்னதான் இருக்கிறது என்று அந்த விரல்களை விரித்து பார்த்தபோது ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அந்த சீட்டு என்னவென்று திறந்து பார்த்தபோது, என் நண்பனே, சபைக்கு இன்னைக்கு போகாத, அங்கே உன்னை கொன்று விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. தன்னுடைய கையிலேயே மரணத்தை, அல்லது தன் உள்ளங்கையிலேயே தன் மரணத்தை பிடித்தவாறே போயிருந்தான். எவ்வளவோ எச்சரிக்கைகள் அவனுக்கு விடுக்கப்பட்ட போதும் கண்டுகொள்ளவில்லை, கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. தன் கையாலேயே தன்னுடைய வாழ்க்கை, தன் மரணத்தை, மகா சக்கரவர்த்தி தாங்க, எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதும் கண்டுக்காம போய் தன்னுடைய உயிரையே இழந்து போனான். தன் உயிரை இழந்து போனான். அன்பு சகோதர சகோதரிகளே,
நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அந்த நற்செய்தி எல்லோருக்கும் தேவனால் அறிவிக்கப்பட்டது. ஆட்டிடையர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு, ஆளுகை செய்கிறவனுக்கு, அதிமேதாவிகளுக்கு, அனைவருக்கும் தேவன் தம்முடைய பிறப்பை குறித்த செய்தியை தெரிவித்ததன் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு எல்லோருக்கும் ஆண்டவர். அவர் உலக இரட்சகர். எல்லோருக்காகவும் வந்தவர். நம் மத்தியிலே வேலையிலிருப்போர், எளியவர்கள், ஏழைகள், பாமரர்கள் யாராவது இருக்கிறீர்களா? தேவன் உங்களை உயிருக்குயிராய் நேசிக்கிறார். நம் மத்தியில் மெத்த படித்தவர்கள் இருக்கிறீர்களா? எல்லாம் அறிந்திருக்கிறவர்கள், எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் இருக்கிறீர்களா? தேவன் உன்னையும் நேசிக்கின்றார். நம் மத்தியில் தேடுகிற யாராவது இருக்கின்றீர்களா? ஆராய்ச்சியாளர்கள் யாரும் இருக்கிறீர்களா? ரிசர்ச்சில் ஈடுபடுவோர் யாரும் இருக்கிறீர்களா? தேவன் உங்களையும் உயிருக்குயிராய் நேசிக்கிறார். நம் மத்தியில் யாராவது ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அந்தஸ்தில் இருப்பவர்கள் இருக்கிறீர்களா? தேவன் உங்களையும் உயிருக்குயிராய் நேசிக்கிறார். அந்த விஷயத்தை அறிவிக்க வேண்டுமென்று இந்த எளிய ஊழியக்காரனை இதோ இந்த இடத்திலே நிறுத்தியிருக்கிறார். இப்போ இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது புறக்கணிக்க வேண்டுமா? அது உன்னோட கையில் இருக்கு. அன்று ஒரு தூதனை, அன்று ஒரு நட்சத்திரத்தை, ஞானிகளை, புத்தகத்தை தேவன் உபயோகித்தார். அன்றைய பிரஜைகளுக்கு தம்மை குறித்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக. இந்நாளிலே என்னை போன்ற ஊழியக்காரர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நற்செய்தியை புரிந்து கொள்ளுகிற பாஷையிலே, புரிகின்ற வகையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று. எவ்வளவு விவரமாய் சொல்ல முடியுமோ அவ்வளவு விவரமாய் சொல்ல முயற்சி செய்துவிட்டேன். என்ன செய்யப் போகிறீர்கள்? என்னுடைய கேள்வி, என்ன செய்யப் போகிறாய்? உனக்காக இந்த உலகத்திலே பிறந்து வந்த இயேசுவை என்ன செய்யப் போகிறாய்? பிலாத்து அன்று கேள்வி கேட்டான். இந்த இயேசு கிறிஸ்துவை என்னை என்ன செய்யச் சொல்லுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டான். அப்பொழுது அந்த பாவிகள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? கொலை செய்து விடுங்கள், கொலை செய்துவிட வேண்டும். இந்த நாளிலும் கூட, இந்த வேளையிலே நான் உங்களிடத்திலே கேட்கிற கேள்வி, அந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? அங்கீகரித்தால் ஆசீர்வாதம், புறக்கணித்தால் விளைவுகள் வேறாயிருக்கும். தயவு செஞ்சு கவனிங்க. இயேசுவை அங்கீகரித்த அந்த அன்றைய ஞானிகள் ஆனந்தப்பட்டார்கள், ஆராதித்தார்கள், அனைவருக்கும் ஆசீர்வாதகரமாய் மாறினார்கள். நீ அங்கீகரிப்பாயோ அல்லது ஏரோதுவைப் போல புறக்கணிப்பாயோ, அது உன் கையில்தான் இருக்கிறது. திரும்பச் சொல்லுகிறேன், ஜூலியஸ் சீசர் கைகளில்தான் இருந்தது மரணமா ஜீவனா என்பது. அந்த துண்டு சீட்டை திறந்து பார்த்திருந்தால் உயிர் பிழைத்திருந்திருப்பான். அந்த சீட்டை திறந்திருந்தால், அந்த சீட்டில் எழுதப்பட்டிருந்த உண்மையை அறிந்திருந்தால் உயிர் பிழைத்திருப்பான். ஆனால் அந்த சீட்டில் இருந்த சத்தியத்தை புறக்கணித்து விட்டான். இப்பொழுதும் இந்த சத்தியத்தை நீ அங்கீகரித்துக் கொள்வாய் என்றால் பிழைத்துக் கொள்வாய். நீ மன்னிக்கப்படுவாய், பரலோகத்திலே சேர்க்கப்படுவாய். ஒருவேளை இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை புறக்கணித்து மீண்டும் உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் அதன் விளைவை சந்திப்பாய். என்ன செய்யப் போகிறாய்? இந்த இயேசுவை, உனக்காகவே பிறந்த இந்த உலக இரட்சகரை என்ன செய்யப் போகிறாய்? சிந்தித்துப் பார். ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தீர். ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர். எங்களுடைய எல்லா பாவத்தையும் நீர் சுமந்து கொண்டீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர். எங்களுக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். யாரெல்லாம் உம்முடைய அன்பை, உம்முடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் மன்னிப்பீர் என்றீர், பரலோகத்திற்கு சேர்ப்பீர் என்றீர். இந்த வேளையிலும் கூட சில ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் எடுத்து, இதுவரைக்கும் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னித்து, இது முதற்கொண்டு ஆண்டவரே பரிசுத்தமாய், உண்மையாய், சந்தோஷமாய், சமாதானமாய் அவர்கள் வாழ்ந்து தங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வாதகரமாய், முன்மாதிரியாய், ஒரு மாடலாய், உதாரண புருஷராய் நிறுத்த வேண்டும் என்று, மாற்ற வேண்டும் என்று, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ரட்சிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி,
ஹைதராபாத் 72